வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் செய்திகளையும் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆசிரியர்களுக்கு இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கிய தகவல்கள். ஏதேனும் அரசு தரப்பில் அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா, அவர்களுக்கான சலுகை வழங்குவது பற்றிய அரசு தரப்பில் ஏதேனும் ஆலோசனை கூட்டங்கள், சிறப்பு முகாம்கள், சலுகைகள் சார்ந்த தகவல்கள், சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்கள், மதிப்பெண் மாற்றங்கள் பற்றிய தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடற்கல்வி பயிற்சி அளிக்க ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஆசிரியர்களுக்கு முதல் முறையாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. மொத்தம் 2.68 லட்சம் உடற்கல்வி பாடப்புத்தகங்கள் அச்சிடப்பட்டு அனைத்தும் அடுத்த வாரத்தில் ஆசிரியர்களுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதேபோல் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயற்கை நுண்ணறிவு, காலநிலை அறிவியல் பாடங்களை கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் கடந்த 1 வார காலமாக தினமும் ஒவ்வொரு துறையாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதையொட்டி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். அந்த வகையில் இன்று பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன், நிதித்துறை செயலாளர் சித்திக், பள்ளி கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன், பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் அரசு பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ள நிலையில் தமிழகத்தில் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணியில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் டெட் தேர்வு எழுதாமல் பணியில் உள்ள ஆசிரியர்கள் தகவல்களையும் முதலமைச்சரிடம் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இயற்கை நுண்ணறிவு மற்றும் காலநிலை அறிவியல் பாடங்களை கொண்டு வருவது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. 2031ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளி வகுப்பறைகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் அறைகளை மாற்றுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் தகுதியை மேம்படுத்தும் விதமாக தேர்வு செய்யப்படும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து நாடுகளில் பயிற்சி பெறும் திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டன. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது குறித்தும், அரசு பள்ளி ஆசிரியர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை திறன்பட கற்றுக்கொள்ள ஏதுவாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் கல்வி திறன் மேம்படுத்தும் திட்டம் பற்றியும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறை சார்பாக என்னென்ன புதிய அறிவிப்புகளை இடம்பெற செய்யலாம் என்பது பற்றியும் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார் எனவும் தகவல்கள் வெளியாகின. இது அனைத்தும் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் ஆசிரியர்களுக்கான பயனுள்ள முக்கிய அறிவிப்புகள், தகவல்கள், செய்திகள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதேபோல் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.